Hello guys, welcome back to Chris Reviews. இந்த வீடியோ நம்ம Toyota பிராண்ட்லயே வர ரொம்ப ஒரு ஐகானிக்கான வெஹிக்கிள் பத்தி தான் வந்து பார்க்க போறோம். Toyota Hilux கிட்டத்தட்ட 5 decades from 1968 ல இருந்து இப்போ வரைக்கும் 8th generation வேரியன்ட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓவர் 180 கண்ட்ரீஸ்ல இப்போ வரைக்கும் 20 மில்லியன் யூனிட்ஸ் வந்து சேல் ஆயிருக்கு. இந்த அளவுக்கு வைட் ஃபேன் பேஸ் உள்ள, இந்த அளவுக்கு வைட் ஆல் டெரைன் கேப்பபிலிட்டி உள்ள ஒரு வெஹிக்கிள் பத்தி தான் வந்து பார்க்க போறோம். நல்ல ஒரு பவர் பேக்டு சொஃபஸ்டிகேஷன் லக்ஸரி உள்ள வெஹிக்கிள் அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். டொயோட்டாவோட அந்த பில்ட் அண்ட் டியூரபிலிட்டியோட ஒரு சூப்பர் ரொபஸ்ட் மிஷினை வந்து இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. நம்ம கிட்ட இருக்க இந்த Toyota Hiluxல கிட்டத்தட்ட 4 lakh rupees வரைக்கும் ஆக்சசரிஸ் ஆட் பண்ணிருக்காங்க. இந்த ஆக்சசரிஸோட கேப்பபிலிட்டிஸ் பத்தி கம்ப்ளீட்டா இந்த வீடியோல வந்து பார்ப்போம். இந்த Toyota Hiluxல என்னென்ன பெஸ்ட் இன் கிளாஸ் ஃபீச்சர்ஸ் இருக்கு, இது ஏன் செக்மெண்ட் லீடிங்கா இருக்கு, இதோட சேஃப்டி, இதோட டியூரபிலிட்டி, இதோட ஆஃப் ரோடிங் கேப்பபிலிட்டி, இதோட பிரைஸ், இதோட வேரியன்ஸ், கலர் பத்தி எல்லாம் ஒரு சின்ன ஸ்லைட்ல வந்து பார்த்துட்டு நம்ம கம்ப்ளீட்டான ரிவ்யூக்குள்ள வந்து போயிருவோம். கம்ப்ளீட்டான ரிவ்யூல இந்த வெஹிக்கிள்ல இருக்க எல்லா ட்ரிம்ஸ் பத்தி நான் கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபுல்லா டெக்னிக்கலா இல்லாம எல்லாத்துக்கும் ஈஸியா புரியுற மாதிரி தான் இந்த வீடியோ வந்து இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கம்ப்ளீட்டா ஃபுல்லா வந்து பாருங்க. ரிவ்யூவை நம்மளுக்கான ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் வந்து ஆரம்பிச்சிடும். ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் அந்த ஃபார்ச்சுனர் இமிடேட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நிறைய சேஞ்சஸ் இதில் வந்து இருக்குது. ட்ரெப்பசைடல் கிரில் நம்மளுக்கு வந்து கிடைக்குது. கிரில் சுற்றி க்ரோம் ஷார்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே ஒரு க்ரோமி ஹைலைட் ஒரு பிராண்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு மேசிவான டொயோட்டா லோகோ, பியானோ பிளாக் ஃபினிஷ் நம்மளோட கிரில்லாம் கொடுத்துருக்க பார்க்க முடியுது. எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த எல்இடி ஸ்ட்ரிப்பு, இண்டிகேட்டர், எல்இடி இண்டிகேட்டர்ஸ், எல்இடி டிஆர்ல எல்லாமே நமக்கு வந்து இதில் வந்து கிடைச்சது. க்ரோமி ஷார்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் ஹெட்லைட்ஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு யூனிக்கான ஐகானிக்கான டிசைன் ஹைலக்ஸ்க்கு இது கொடுக்குது அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். இன்னும் ஃபாக் லேம்ப்ஸ் எல்லாம் ஒரு க்யூட்டான ஃபாக் லேம்ப்ஸ் நமக்கு வந்து கிடைக்குது. எல்இடி டைப் ஃபாக் லேம்ப்ஸ் வந்து கிடைக்குது. பார்க்கிங் சென்சார் கூட செட்டப், பியானோ பிளாக் டிசைன்குள்ள வந்து வச்சிருக்காங்க. ஒரு கேப்பபிள் எஸ்யூவி ஷார்ட் ஆஃப் லுக் இந்த வெஹிக்கிள் ஃப்ரண்ட்ல தருது அப்படின்னு சொல்லலாம். ஸ்கிட் பிளேட் கொண்ட அரேஞ்ச்மெண்ட், கீழே பம்பர் ப்ரொடெக்ஷன் அதெல்லாம் வருது நமக்கு காமிச்சிடுறேன். டோயிங் ஹூக்கு, பம்பர் ப்ரொடெக்ஷனு, ரீஎன்ஃபோர்ஸ்டு ஸ்டீல் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு நான் வந்து அந்த அப்ரோச் ஆங்கிள் வந்து காட்டுறேன். ஃப்ரண்ட் அப்ரோச் ஆங்கிள் எந்த அளவுக்கு நல்லா மேலே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாருங்கள். ஃபுல் ஆஃப் ரோட் கேப்பபிள், ஹார்ட் கோராக இல்லைனாலும் எல்லா டைப் ஆஃப் ரோடும் இந்த வெஹிக்கில் நம்மளால் வந்து பண்ண முடியும். எல்லா டைப் ஆஃப் அட்வென்ச்சர், ட்ரையல்ஸு, மவுண்டைன் ஸ்போர்ட்ஸ் அது எல்லாமே இந்த வெஹிக்கில் வந்து பண்ண முடியும். சைடு ஃபெண்டர் பிளாஸ்டிக் கிளாடிங் கீழே வந்து கொடுத்துருக்காங்க. அதில் இங்கே க்ரோமி ஷார்ட் ஆஃப் ஸ்ட்ரிப் வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு இந்த ஸ்பெசிஃபிக் வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 lakh to 5 lakh ரேஞ்சில் மாடிஃபிகேஷன் மட்டுமே பண்ணியிருக்காங்க. அலாய் வீல், ஃபியூலில் வந்து 18 inch அலாய் வீல்ஸ் நம்மளுக்கு வந்து போட்டிருக்காங்க. மேலே ரூஃப் ஓவர்லேண்டில் இருக்க ரீஎன்ஃபோர்ஸ் ரூஃப் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அந்த ஃப்ளட் லைட்ஸு, லைட் ஆவாக் பிராண்டிங்கில். இந்த மாதிரி ரியர்லி வந்து பார்த்தீங்கன்னா லக்கேஜ் ஸ்பேஸில் இங்கே ஒரு அந்த மவுண்ட்ஸ் எல்லாம் ஹேமர் பிராண்டிங்கில் மவுண்ட்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹை மவுண்டட் ஸ்டாப் லேம்ப்ஸ் அந்த இடத்துல வந்து வந்துடுது. ஒரு நல்ல மேட் ஃபினிஷ், நல்லா பெயிண்ட், நல்லா ஒரு பிராண்டிங்கில் எல்லாமே வந்து வாங்கி போட்டிருக்காங்க. ஹைலக்ஸ்க்கு உண்டான பேஜிங் இந்த ஃபியூல் லிட் ஓப்பனரில் நமக்கு வந்து வந்துடுது. அதுவும் ஒரு எக்ஸ்ட்ரா அடிஷன் தான். கீழே நம்மளுக்குண்டான ஸ்டெப்ஸு, அதுக்கப்புறம் ஸ்டெப்ஸ்க்கு மேலே இருக்க அந்த டோர் பிளேட்ஸு அதெல்லாம் நல்லா ஒரு மேசிவான லுக் இந்த வெஹிக்கிள் தருது அப்படின்னு சொல்லலாம். சைட் ப்ரொஃபைலில் ஸ்டன்னிங்காக காட்டுறது இவங்க பண்ணியிருக்க அந்த மாடிஃபிகேஷன். மேலே இருக்க அந்த ரூஃப் மவுண்ட்ஸு, ஓவர்லேண்ட் பிராண்டோட ரூஃப் மவுண்ட்ஸ், அதுக்கப்புறம் அந்த கிரேட் 4x4 எக்ஸ்பெடிஷன் பை டொயோட்டா அந்த ஸ்டிக்கர், அது எல்லாமே இந்த வெஹிக்கிள் வந்து மேசிவாக காட்டுது அப்படின்னு சொல்லலாம். இந்த வெஹிக்கிளோட ஹைட்டு அதை பற்றினா நான் முன்னாடி ஸ்பெசிஃபிகேஷன் இதில் வந்து போட்டிருப்பேன். அது செக் பண்ணலன்னா ஸ்கிப் பண்ணிட்டு வந்திருந்தீங்கன்னா அது செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஐடியா கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்மளோட டயர்ஸ் வந்து பார்த்துருவோம். நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக் செட்டப் வந்து கிடைக்குது. 265, 60, R18 டயர்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. மேட் பெயிண்ட் டைப் ஃபியூல் அலாய்ஸ் வந்து கிடைக்குது. R18 அலாய்ஸ் ஒரு சூப்பரான ஸ்டன்னிங் லுக்குள்ள அலாய்ஸு. சுற்றியுமே அந்த போல்ட்டட் டிசைனுக்குண்டான அரேஞ்ச்மெண்ட் வந்து பார்க்க முடியும். சஸ்பென்ஷனுக்கான செட்டப் வந்து கிடைக்குது. வீல் கிளாடிங்க்கும் வீலுக்கு ஒரு ஹைட் பாருங்கள் எவ்வளோ சஸ்பென்ஷன் ட்ராவல் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது எனக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ரியர் வீல்லே அதே செட்டப். நமக்கான அந்த பின்னாடி லீஃப் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் கொண்ட திங் வந்து பார்க்க முடியுது. லேடர் ஃப்ரேம் பில்டு தான் அந்த வெஹிக்கிள் நமக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. இங்கேயும் அந்த கிளாடிங் கொண்ட செட்டப். ரியர் லைட்டில் வந்து பார்த்தோம்னா ஹைலக்ஸ் ஸ்பெசிஃபிக் லைட்ஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 3 ஷேப்போட எல்இடி டைல் லேம்ப்ஸ் ரியரில் நமக்கு வந்து கிடைக்குது. மேலே வந்து ரிவர்ஸ் லைட்டு, கீழே இண்டிகேட்டர்ஸ். ரியர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பம்பர்லாம் நல்ல ஒரு க்ரோமி ஷார்ட் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்டு. நமக்குண்டான பார்க்கிங் சென்சார்லாம் அந்த ரெட்ரோ ஸ்டைலில் பார்க்க முடியுது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்குண்டான ஸ்பேர் வீலு, ரியர் க்ரௌனுக்குண்டான அரேஞ்ச்மெண்ட், டிஃபரன்ஷியல்னு சொல்லுவோம் அதுக்குண்டான அரேஞ்ச்மெண்ட், ஹில் டிசன் கண்ட்ரோல், ரியர் ராக்கிங் டிஃபரன்ஷியல், அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக் கண்ட்ரோல், 4-wheel drive அது எல்லாமே நமக்கு வந்து கிடச்சிரும். ரியரில் இந்த இடத்துல நமக்குண்டான பார்க்கிங் கேமரா வந்துருக்கு. ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன். இதான் ரியர் அந்த லக்கேஜ் கம்பார்ட்மெண்ட் எவ்வளோ மேசிவாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லி பாருங்கள். க்ளோஸ் பண்ணுவோம்.
இந்த மாதிரி ஒரு வெஹிக்கிள் வாங்கி நல்ல ஒரு கேப்பபிளான நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் அண்ட் ஃபன் டு டிரைவான வெஹிக்கிள் எல்லா பர்பஸ்க்கும் வந்து யூஸ் பண்ணலாம். அதுக்குண்டான அந்த பிக்கப் ட்ரக் அரேஞ்ச்மெண்ட் இதுதான் நமக்கு ரியரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா தான் ஃபாரினில் இது ஒரு நல்ல கேப்பபிள் வெஹிக்கிளாக இருந்தாலும் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஷோ ஆஃப் வெஹிக்கிள் அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். ஹைலக்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு நல்ல ஸ்டேட்டஸ் நம்மளுக்கு வந்து கொடுக்கும். 5 லிட்டர் ஆக்சிலரி டீசல் டேங்க் உண்டான செட்டப் இந்த இடத்துல மவுண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்குண்டான லாக் அண்ட் கீ ஸ்பெசிஃபிகேஷன் வந்து பார்க்க முடியுது. இதான் ரைட் சைடு. ரைட்டில் இன்னொரு அரேஞ்ச்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் நம்மளுக்கு இங்கே ரிக்வஸ்ட் சென்சார் வந்து கிடைக்கும். நல்ல ஒரு க்ரோம் ட்ரீட்மெண்ட் நம்மளோட ஹேண்டில் பார்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கான மேசிவான ஒரு ஓஆர்விஎம்ஸ், அதில் ஒரு இண்டிகேட்டருக்குண்டான செட்டப், பாடி கலர்ட் ஓஆர்விஎம்ஸ் கிடைக்கல, நல்ல ஒரு பிளாக் டோட் ஓஆர்விஎம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு நமக்கு அக்சசரிஸும் கிடச்சி, இந்த க்ரோம் அக்சசரிஸ் எல்லாம் கிடச்சிரும். விண்டோ வைசர் வந்து போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் இன்டீரியரில் என்னெல்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்ப்போம். இதான் நமக்கு இன்டீரியர் அரேஞ்ச்மெண்ட். பிக்கப் ட்ரக் அண்ட் ஆஃப் ரோடிங் வெஹிக்கிளுக்கு இந்த மாதிரி ஒரு ரக்கர் டைப் ஆஃப் இன்டீரியர் நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து தேவை. பிளாக் டோட்டில் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா வேறு எந்த கலரில் கொடுத்தாலும் அதை மெயின்டைன் பண்ணுறது நமக்கு வந்து கஷ்டம். அதை யோசிச்சு தான் டொயோட்டா அது ஃபுல்லாக பிளாக் டோட் திங்கில் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே டச்செல்லாம் ஹேண்ட் ரெஸ்ட்டோட டச்செல்லாம் நல்லா சாஃப்ட் டச் மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு நல்ல சில்வர் ஷார்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டு, இங்கே ஒரு மெட்டல் ஃபினிஷ் டோர் க்ரோம் ஹேண்டில்ஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. லாக்குண்டான ஃபங்க்ஷனாலிட்டி, நம்மளோட ஓஆர்விஎம்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்க்குண்டான ஃபங்க்ஷனாலிட்டி, எலக்ட்ரானிக்லி அட்ஜஸ்டபிள் ஓஆர்விஎம்ஸ் நமக்கு வந்து கிடச்சிரும். ஒன் டச் அப் அண்ட் டவுன், ஆல் பவர் விண்டோஸும் நம்மளுக்கு ஒன் டச் அப் அண்ட் டவுனில் நமக்கு வந்து கிடச்சிரும். சைட் லாக்குண்டான பட்டன் வந்து கீழே ஒரு எல்இடி ஸ்ட்ரிப் நம்மளால் வந்து பார்க்க முடியுது. பின்னோ பிளாக் ஃபினிஷில் நமக்கு இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் 1 லிட்டர் பால் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ். கீழே நம்மளுக்கு சேஃப்டி லைட்ஸ் எல்லாம் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கருக்குண்டான அரேஞ்ச்மெண்ட், ஹைலக்ஸ்க்குண்டான ஒரு ஸ்கஃப் பிளேட் நம்மளுக்கு கீழே வந்து கிடைக்குது. இதோட கீ உங்களுக்கு ஒரு தடவை வந்து காமிச்சேன்னா லாக் அன்லாக்குள்ள பட்டன் வந்து இருக்குது. கீழேயும் அந்த ப்ரீமியம்னஸ் இந்த வெஹிக்கிள் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். கீழே இந்த ஹைலக்ஸ்க்குண்டான பிராண்டிங் கார்பன் ஃபைபர் ஷார்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் நமக்கு வந்து கிடைக்குது. நல்ல ஒரு குரோமி ஷார்ட் ஆஃப் ஃபினிஷ் வந்து கீழே வந்து கொடுத்துருக்காங்க. டொயோட்டாக்குண்டான லோகோ. நெக்ஸ்ட்டு நம்மளோட இன்டீரியர் வீட்டில் வந்து போயிடும். இன்டீரியரில் வந்து பார்த்தீங்கன்னா சீட் அட்ஜஸ்ட்மெண்ட், டிரைவர் சீட் வந்து எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் நம்ம எலக்ட்ரிக்கலி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரிக்ளைன் ஆங்கிள் அட்ஜஸ்ட்மெண்ட், அதுக்கப்புறம் சீட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் அதெல்லாம் நம்ம வந்து எலக்ட்ரானிக்காகவே வந்து பண்ணிக்கலாம். ஏர் பேக் உண்டான ஒரு பேஜிங் இடத்துல வந்து பார்க்கலாம். சீட் ஏர் பேக்ஸ் நமக்கு வந்து கிடச்சிரும். அதுக்கப்புறம் இங்கே ஏர் பேக்ஸ்க்கான பேஜிங், லெக் ஏர் பேக்ஸ் நமக்கு வந்து கிடச்சிரும். ஆக்சிலரி பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. லைட் ஆன் பண்ணுறதுக்கான பட்டன், பார்க்கிங் சென்சர் ஆஃப் பண்ணி வைக்கிறதுக்குண்டான ஒரு பட்டன், டெஃப் ரிலீஸ்க்குண்டான ஒரு பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் வித் க்ரோம் ஆக்சன்குள்ளே வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே நமக்கு கப் ஹோல்டர்ஸ், நல்ல ஒரு க்யூட்டான கப் ஹோல்டர் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. ஏசி வென்ஸ், நல்ல மேசிவான ஒரு ஏசி வென்ஸ் வித் சூப்பர் ப்ரீமியம் டிசைன் ட்ரீட்மெண்ட் நமக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே க்ரோம்க்குண்டான ஒரு ட்ரீட்மெண்ட், மெட்டலுக்குண்டான ட்ரீட்மெண்ட் அதெல்லாம் வந்து கிடைக்குது. நம்மளுக்குண்டான கிராப் ஹேண்டில்ஸ், கேப்பபிள் ஆஃப் ரோடு வெஹிக்கிள்ங்கிறதுனால நீங்கள் நல்ல டெரைனில் நின்றுருந்தீங்கன்னா வெஹிக்கிளில் ஏற கஷ்டப்பட்டிங்கன்னா இந்த கிராப் ஹேண்டில்ஸ் யூஸ் பண்ணி ஏறிக்கலாம். எல்லா சைட்லையும் உங்களுக்கு அதை வந்து கொடுத்துருப்பாங்க. ரியர்லி அது கிடைக்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியும். இந்த சைடும் வந்து கிடைக்கிறத பார்க்க முடியும். அதுக்கப்புறம் ஒரு இம்பார்ட்டண்டான சேஃப்டி ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட் பெல்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதோட ஸ்பெசிஃபிகேஷன் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். லெதர் சீட்ஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இன்டீரியரில் என்னெல்லாம் கிடைக்குதுன்னு பார்ப்போம். லெதர் ரேப்டு மல்டி ஃபங்க்ஷன் ஸ்டேரிங் வீல் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபார்ச்சுனரில் பார்க்குற அதே ஸ்டேரிங் வீல். இங்கே ஒரு மெட்டல் ஷார்ட் ஆஃப் ஃபினிஷ். இந்த சைடு இருக்க கண்ட்ரோல்ஸ் ஃபுல்லாமே இன்ஃபோடைன்மெண்ட் கண்ட்ரோல். இந்த கண்ட்ரோல்ஸ் ஃபுல்லாமே நம்மளோட இந்த டிஎஃப்டி ஸ்க்ரீனை கண்ட்ரோல் பண்ணுற பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வெஹிக்கிள் வந்து ஒரு வந்து ஆன் பண்ணிப்போம். ஜஸ்ட் ஆன் மட்டும் பண்ணிப்போம். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், ஏசி வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். எம்ஐடி உள்ள வந்து கொடுத்துருக்காங்க. அதில் உங்களுக்கு இந்த ஃபியூல் இன்ஃபோ அதெல்லாம் வந்து காட்டும். மேலே வந்து ஆஃப் ரோடு செட்டிங்ஸ்க்கு உண்டான எல்இடிஸ்லாம் இருக்குது. லிமிட்டட் ஸ்லிப் டிஃபரன்ஷியல் ஆன் அண்ட் ஆஃப், ரியர் டிஃபரன்ஷியல் லாக்கு, அதுக்கப்புறம் அந்த 4 வீல் டிரைவ், இந்த எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள் 4 வீல் டிரைவ் இருக்குல்ல, எல்லா இண்டிகேட்டர்ஸும் மேலே வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு கன்வீனியன்ட் ஃபீச்சர் தான் அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். என்ன மோடில் உங்கள் வெஹிக்கிள் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மேலே கிளஸ்டர் பார்த்தா வந்து தெரிஞ்சுக்கலாம். ஜஸ்ட்டு இந்த பட்டன் யூஸ் பண்ணி கிளஸ்டர் பவுஸ் பண்ணி கிளஸ்டரில் என்னெல்லாம் கிடைக்குதுன்னு சொல்லி வந்து பார்ப்போம். கிளஸ்டரில் பார்த்தீங்கன்னா ட்ரிப் இன்ஃபோ, இந்த ரீஃபியூல் அதெல்லாம் நார்மல் டொயோட்டா வெஹிக்கிளில் காட்டுற மாதிரி எல்லாம் அந்த ஈக்கோ இண்டிகேட்டர் அது எல்லாமே வந்து இதுலேயே வந்து இருக்குது. நம்மளோட அந்த ப்ளூடூத் இன்ஃபர்மேஷன் எல்லாமே இது வந்து காமிச்சிரும். நெக்ஸ்ட்டு இந்த வார்னிங் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா வெஹிக்கிளோட கன்சால்டேட்டட் எல்லா வார்னிங்ஸும் இதில் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இப்போ வந்து டோர் ஓப்பன் வார்னிங் மட்டும் இருக்குது. அதுக்கப்புறம் டிப்ரஸ் பிரேக் டு ஸ்டார்ட் இந்த 2 வார்னிங் மட்டும் இருக்குது. இது 2 இங்கே வந்து ஷோ பண்ணுது. நெக்ஸ்ட்டு செட்டிங்ஸ்குள்ளே போனோம்னா நார்மலாக இந்த மீட்டர் கஸ்டமைசேஷன் செட்டிங்ஸ், லாங்குவேஜ், யூனிட்ஸு, ஈகோ மோட் உங்களுக்கு ஆனாக இருந்தால் ஷோ பண்ணமா அந்த திங் எல்லாம் வந்து இதில் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே இருக்க இந்த ஸ்விட்சும் கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன ஃபங்க்ஷன் வேணுமோ டேரெக்டாக இந்த ஸ்விட்சை ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு மைலேஜ் மட்டும் டிஸ்பிளே ஆகணும், இல்லை ஈகோ மோட் டிஸ்பிளே ஆகணும், அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த இதில் ப்ரோக்ராம் பண்ணி நீங்கள் வந்து டிஸ்பிளே பண்ண வச்சுக்கலாம். மேலே நம்மளுக்குண்டான அந்த கியர் மோட்ஸ் வந்து காட்டுது. டேப்லெட் ஸ்டைலில் நம்மளுக்கு இன்ஃபோடைன்மெண்ட் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுலேயும் நம்மளுக்கு அந்த டிரைவிங் எக்கனாமி எல்லாம் வந்து காட்டுது. லேட்டஸ்ட் மைலேஜ் 10.1 km/L வந்து காட்டுது. 2.8 லிட்டர் இன்ஜினுக்கு இது ஒரு ஓகே நம்ம மைலேஜ் தான் அப்படின்ட்டு சொல்லலாம்.
ஸ்டேட்டஸ்குள்ளே வந்து போயிட்டோம்னா வித் கிராஃபோட நம்ம கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எல்லா வியூவும் வந்து இது வந்து ஷோ ஆகுது. இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வர காரில் எல்லாமே அந்த டச் சிஸ்டமில் வந்து மாறிட்டு வராங்க. அது ரொம்ப கன்வீனியன்ட்டான ஃபீச்சரே வந்து கிடையாது. நீங்கள் வெஹிக்கிள் ஓட்டிகிட்டு இருக்கும்போது எங்கே அதை டச் பண்ணுவீங்க அது உங்களுக்கே வந்து தெரியாது, சேஃப்டி வந்து கிடையாது. டொயோட்டா அதெல்லாம் யோசிச்சு நம்மளுக்கு இந்த இடத்துல ஃபுல்லாக எல்லா இதுக்குமே டெடிகேட்டடான ஒரு பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஹோம் போனோமா அதுக்குள்ள ஒரு டெடிகேட்டட் பட்டன், மெனு போனோமா அதுக்குள்ள ஒரு டெடிகேட்டட் பட்டன், எல்லாத்துக்குமே ஒரு டெடிகேட்டட் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. வால்யூம் அதுக்கப்புறம் இந்த டியூனருமே வந்து டெடிகேட்டட் அந்த ரோலர் சுவிட்சில் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஆப்ஸ்க்கு உண்டான ஃபங்க்ஷனாலிட்டி, ஸ்மார்ட் லிங்க், அந்த டொயோட்டா ஸ்பெசிஃபிக் ஸ்மார்ட் டிவைஸ் லிங்க் ஆப் யூஸ் பண்ணி அதோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். நீங்கள் திருப்பியும் இந்த இன்ஃபோ பார்க்க கூட நீங்கள் டச் ஸ்க்ரீன் வந்து டச் பண்ணவே தேவையில்ல, அதுக்கு வந்து டெடிகேட்டட் பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு வெல் சூப்பரான ஃபியூச்சர் அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு ஆஃப் ரோடிங் அண்ட் பர்பஸ்ஃபுல் வெஹிக்கிளுக்கு இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்டைன்மெண்ட் தேவை அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். நல்லா பட்டன் அரேஞ்ச்மெண்ட்டில் மேலே ஒரு க்யூட்டான ஏசி வென்ஸ், நம்மளுக்கு உண்டான அந்த வாட்ச் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஹசார்ட் லேம்ப்க்குண்டான ஸ்பெசிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து கிடைக்குது. இங்கே டேஷ்போர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஏசி வென்ஸில் காமிச்ச மாதிரி அதே ப்ரீமியம் டிசைன் ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு அந்த கேப்பபிள் பிளாஸ்டிக் மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. கீழே ஏசி கூட ஃபங்க்ஷனாலிட்டி, டூவல் ஜோன் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி நமக்கு வந்து கிடைச்சிரும். இங்கே சென்டரில் ஒரு டிஸ்பிளே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஏசி ஒரு தடவை ஆன் பண்ணி அப்படியே வந்து காட்டுறேன். இந்த ஃபேன் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் கீழே டூவல் ஜோன் கிளைமேட், ரெண்டு சைடு என்ன கிளைமேட் நீங்கள் செட் பண்ணி வச்சுருக்கீங்க அது எல்லாமே வந்து காட்டுது இந்த சின்ன எம்ஐடி ஸ்க்ரீனில். ஹில் டிசைன் கண்ட்ரோலுக்குண்டான பட்டன், அதுக்கப்புறம் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப்க்குண்டான பட்டன். ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இங்கே ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃபோட லைட், அதுக்கப்புறம் லிமிடெட் ஸ்லிப் டிஃபரன்ஷியல் வந்து ஆட்டோ மோடுக்கு வந்து நம்மளுக்கு போயிடும், அது வந்து காட்டுது. நார்மலாக இதில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல், ஹில் ஸ்டார்ட் அசிஸ்ட், ஹில் டிசைன் கண்ட்ரோல் எல்லாமே வந்து கிடச்சிடும். எல்லா டைப் ஆஃப் ஸ்டெபிலிட்டி அண்ட் ஆஃப் ரோட் ஃபீச்சர் இந்த வெஹிக்கிள் வந்து இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் ஆக்டிவேட் பண்ண எந்த இதுவுமே பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் ஒரு ஒன் ப்ரெஸ் ஆஃப் பட்டனில் எல்லா ஃபீச்சரும் நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் ஆன் அண்ட் ஆஃப் பட்டனில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியல் லாக்னு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இங்கே எலக்ட்ரானிக்லி கண்ட்ரோல் அந்த ஆஃப் ரோட் ஃபியூச்சருக்குண்டான பட்டன், இது வந்து பார்த்தீங்கன்னா ஹை 2, ஹை 4, லோ ரேஞ்ச் 4க்குண்டான பட்டன் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் டெரெயின் ரெஸ்பான்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எந்த டெரெயினில் வெஹிக்கிள் யூஸ் பண்ணுறீங்களோ வெஹிக்கிளோட ரெஸ்பான்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த ஸ்விட்சஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி வெஹிக்கிளை வந்து ஈஸியாக டெரெயினில் வந்து ப்ளே பண்ணலாம். கீழே நல்ல ஒரு வயர்லெஸ் சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சார்ஜிங் சாக்கெட் 120 வாட் சார்ஜிங் சாக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பரான கப் ஹோல்டர்ஸ் நமக்கு வந்து கிடைக்குது. பாட்டில் கூட இதில் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஈகோ அண்ட் பவர் மோடுக்கு நான் செட்டப், நம்மளுக்கு கியர் அரேஞ்ச்மெண்ட், ஆட்டோமேட்டிக் கியர் அரேஞ்ச்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க் நியூட்டர், ரிவர்ஸ் டிரைவர், ரிவர்ஸ் கேமரா ஒரு வந்து காட்டுறேன். இந்த ரிவர்ஸ் கேமராவுக்கு உண்டான ஸ்பெசிஃபிகேஷன், அடாப்டிவ் கைட்லைன்ஸ் கிடைக்குதுன்னு வந்து பார்த்துருவோம். அடாப்டிவ் கைட்லைன்ஸ் இது லைட்டாக மாறுற மாதிரி தெரியுது. பார்க்கிங் ஷிஃப்ட் பண்ணிட்டு வெஹிக்கிள் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ ரிவர்ஸ் கேமராவில் அடாப்டிவ் கைட்லைன்ஸ் எதுவும் கிடைக்கல, நார்மல் ரிவர்ஸ் கேமரா தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வெஹிக்கிள் வந்து இப்போ ஆஃப் பண்ணிடுவோம். பார்க்கிங் ஒர்க் வந்து போட்டுப்போம். ஹேண்ட் பிரேக்கு, கீ ஹோல்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நல்ல ஒரு கிரிப்பி ஷார்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் உள்ள வந்துருக்கு. நம்மளுக்கான சாஃப்ட் டச் மெட்டீரியல் ஒரு ஹேண்டில், நல்ல ஒரு ப்ரீமியமான ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லலாம். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்குண்டான ஸ்டோரேஜ் ஸ்பேஸு, உள்ளே வந்து 220 வாட் 100 வாட் சாக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் இப்போ ஆஃப் ரோடில் இல்லை எங்கேயா கேம்பிங் போனீங்கன்னா அப்போ உங்களுக்கு பவர் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த நார்மல் சாக்கெட் யூஸ் பண்ணி உங்கள் மொபைலெல்லாம் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். லைட்ஸ் அதெல்லாம் நீங்கள் வந்து எரிய வச்சுக்கலாம். ஒரு எல்லா ஃபங்க்ஷனாலிட்டி இதில் வந்து இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ரைட் சைட் சீட், லெஃப்ட் சைட் சீட், நல்ல ஒரு லெதர் அரேஞ்ச்மெண்ட், க்ளோவ் பாக்ஸ் பண்ண ஃபங்க்ஷனாலிட்டி, நல்ல ஒரு டீப்பான ஒரு க்ளோவ் பாக்ஸ். இங்கேயும் ஒரு கூல் ஃபங்க்ஷன் உள்ள க்ளோவ் பாக்ஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. உங்களோட ஸ்டஃப் எல்லாம் இதில் வந்து வச்சுக்கலாம். நீங்கள் இப்போ ஆஃப் ரோடு போகும்போது எக்ஸசைஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கேமரா அந்த மாதிரி கூட இதுக்குள்ள வந்து போட்டு வந்து வச்சுக்கலாம். ஆட்டோ அப் அண்ட் டவுன், லெஃப்ட் சைடு மிரர்ஸ், லெஃப்ட் சைடு விண்டோஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ட்விட்டர்ஸ் கொண்டான ஃபங்க்ஷன், ஏர் பேக் கொண்டான ஃபங்க்ஷன், அந்த ஸ்டிச்சடு லெதர் கொண்டான ஃபங்க்ஷன்லாம் இருக்குது. ஆட்டோ டிமிங், IRVMs, நம்மளோட சன்வைசஸில் வேனிட்டி மிரர் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. சன்கிளாஸ் ஹோல்டர் நம்மளுக்கு வந்து கிடைக்குது. எஸ்ஓஸ்க்குன்னு ஒரு டெடிகேட்டட் பட்டன், இந்த டச் ஆன் அண்ட் ஆஃப் லைட்டு, நல்லா ஒரு க்யூட்டான ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். கிட் ஹோல்டர் வித் சன்வைசஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ரியரில் என்னெல்லாம் கிடைக்குது அது பார்த்துருவோம். வெஹிக்கிள் இன்ட்ரெஸ்ட்காக இந்த நல்ல ஒரு வெல் கேப்பபிள் சைடு ஸ்டெப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ஹைலக்ஸ்க்கு உண்டான பேஜிங் நம்மளுக்கு வந்து கிடைக்குது. ரியர் டோர் ட்ரிம், ஃப்ரண்ட் டோர் ட்ரிமில் பார்த்த மாதிரி அதே சாஃப்ட் டச் மெட்டீரியல், ஒன் டச் அப் அண்ட் டவுன் பவர் விண்டோஸ் வந்து கொடுத்துருக்காங்க. காயின் ஹோல்டர் அண்ட் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் நமக்கு வந்து கிடைக்குது. பாட்டில் ஹோல்ட் பண்ணி வச்சு உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஒரு 1 லிட்டர் பாட்டில் ஈஸியாக அதில் வந்து வச்சுக்கலாம். ரியரில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கிராப் ஹேண்டில் வந்து கொடுத்துருக்காங்க ஈஸி இன்க்ரெஸ்க்காக. மேகசின் ஹோல்டர் சீட்டில் 4 kg உண்டான பார்சல் ஹேங்கிங் ஹூக் இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. என்னோட ஏசி வென்ஸ், ஒரு சூப்பரான ஏசி வென்ஸ், ரியர் ஏசி வென்ஸ். லெஃப்ட் சைடில் மேகசின் ஹோல்டர், இங்கே பார்சல் ஹோல்டிங் கொண்டான ஃபங்க்ஷனாலிட்டியெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க.
ரியர் விண்டோஸ் வித் வெண்ட் கிளாஸ் நமக்கு வந்து கிடைக்குது. நல்ல ஒரு சாஃப்ட் டச் மெட்டீரியல் அந்த சைடு இருக்க டச் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. சென்டர் பேசஞ்சருக்கும் நம்மளுக்கு 3 சீட் பெல்ட் வந்து கிடச்சிரும். ஐஎஸ்ஓஃபிக்ஸ் ஸ்டைல் சீட் மவுண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா 3 பேசஞ்சருக்கும் ஹெட் ரெஸ்ட் வித் அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட் இந்த சென்டர்லேயே வந்து கொடுக்குறாங்க. நம்மளுக்கு நான் கப் ஹோல்டர்ஸ், நல்ல ஒரு கிரிப்பி ஷால்ட் ஆஃப் கப் ஹோல்டர்ஸ், சாஃப்ட் டச் மெட்டீரியல் உள்ள ஒரு ஹேண்ட் ரெஸ்ட் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே கிராப் ஹேண்டில்ஸ், அந்த பார்சல் ஹுக் பண்ணி வச்சுக்கிறதுக்கு உண்டான ஹூக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரியர் விண்ட் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருக்காங்க. இதை சைல்ட் சீட் மவுண்ட் டாப் தத்திற்கு உண்டான ஒரு பேஜிங் அந்த இடத்துல வந்துருக்கு. இதுதான் ஒரு பேசிக் இன்டீரியர் ரிவ்யூ ஆஃப் டொயோட்டா ஹைலக்ஸ். சென்ட்ரலில் லைட் நமக்கு வந்துருக்கு. வெஹிக்கிள் ஸ்டார்ட் பண்ணி இன்ஜினோட சவுண்ட் வந்து ஒரு தடவை வந்து பார்த்துருவோம். $2,500cc டீசல் இன்ஜின் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 500 Nm ஆஃப் டார்க், 206 PS ஆஃப் பவர் நமக்கு வந்து கிடைக்கும். 500 Nm ஆஃப் டார்க் நமக்கு 1400 RPMலேயே கிடைக்கிறதுனால வெல் கேப்பபிளான ஒரு SUV அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். இன்ஜின் எப்படி ஆனால் இந்த டொயோட்டா ஸ்டைலில் இன்ஜின் நமக்கு ஆன் ஆகுது. நம்ம வந்து பார்க்கும்போது பானட்டில் இன்சுலேஷன் அதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. வண்டி ஓட்டும் போது இன்சைடில் சவுண்ட் எதுவுமே வந்து வரல அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். இதோட இந்த ஹைலக்ஸ்க்கான ரிவ்யூ நான் வந்து முடிச்சுக்கிறேன். இதில் தான் ஃபீச்சர்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பேசிக்காக ஒரு நார்மல் பீப்புள் இந்த வெஹிக்கிளை எப்படி ரிவ்யூ பண்ணால் என்ன இருக்குமோ அந்த மாதிரி நான் வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கேன். டெக்னிக்கல்குள்ளே எதுவுமே நான் வந்து போகல. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். என்னால் முடிஞ்சால் இந்த வெஹிக்கிளை வந்து ரைட் ரிவ்யூ வந்து போட பார்க்குறேன். அதில் வந்து இதோட ஆஃப் ரோட் ஃபீச்சர்ஸ் எல்லாம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். Until then, bye from Krish Views.